அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நாளைக்குள்ள எபிசோட வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதை தான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போகிறோம். அதுக்கு மேல உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வழியா நம்ம பாட்டியை வந்து எல்லா ஆதாரத்தையும் போலீஸ்ல காமிச்சு நம்ம கார்த்திக் வந்து வெளியே கொண்டுட்டாரு. அதாவது கல்யாண மண்டபத்துக்கு வந்து இந்த மாயா தான் துப்பாக்கியோட வந்தா, இவாதான் சண்முகத்தை ஷூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க வந்து அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் வந்து எல்லா எவிடன்ஸையும் போலீஸ்காரங்கிட்ட காமிச்சாரு. அதாவது போலீஸ்காரங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதாவது நீதான் அப்போ ஷூட் பண்ணியிருக்கம்மா, துப்பாக்கிய வேற நீட்டி சுடுத மாதிரி நின்றுருக்க, எல்லாம் அப்படியே தெரியுது அந்த கம்ப்யூட்டர்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாயாவை தூக்கி இப்போ ஜெயிலுக்குள்ள வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டியை வந்து வெளியே விட்டுட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரா வந்து அதை எப்படியாவது அக்காட்ட போய் சொல்லுவோம், அந்த கிளவிய வெளியே கொண்டாந்துட்டான்ட்டு அக்கால தூண்டி விட்டு இந்த டிரைவர் பையில வய இழுத்து விடுவோம் அப்படின்னுக்கிட்டு, அதாவது டிரைவர் மாப்பிள்ளைக்கு என்ன நெஞ்செழுத்தங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரியை வந்து தூண்டி விடுறா அந்த சந்திரா. அந்த கிளவிய வெளியே கொண்டாந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம கார்த்திக் மீது பயங்கர கோவப்படுறாங்க. நீங்க அந்த கிளவிய வெளியே ஜாமீன்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது அந்த பாட்டிக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லத்த, அந்த சண்முகம் வந்து உண்மையை சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட வந்தாரு. அதுக்குள்ளேயும் அவரை பிளான் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனா மாயாவும் துப்பாக்கியோட கல்யாண படத்துக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு எல்லா எவிடன்ஸையும் சாமுண்டீஸ்வரியும் காமிக்காரு நம்ம கார்த்திக் வந்து. அப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு அப்போ மாயா தான் ஷூட் பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல, மாயா சுடுறது வந்து ரேவதியை தான் சுடுறதுக்கு வந்திருக்கா. ஆனா அந்த சண்முகத்தை வந்து யாரோ இதுல வசமா மாயாவை இழுத்து விட்டுருக்காங்க சுட்டுட்டு அப்படின்னு நம்ம கார்த்திக் சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. அது வேற லெவலா இருக்கு, பரபரப்பா போயிட்டு இருக்கும். கார்த்திக் சீரியலை மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.